இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிசைனுக்கு வந்து ரவுண்டு போடணுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ரவுண்ட் போடணுன்னா நம்ம ஏதாவது ஒன்றா தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு பேங்கிள்ஸு அந்த மாதிரி எதனா தேடணும். நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ கேட்டால் நம்ம ஒரு நூலும் மார்க்கிங் இதுவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பென்சிலும் மார்க்கிங் பென்சிலும் த்ரெட்டும் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை வச்சு எப்படி ரவுண்ட் பண்ணலான்றது சொல்கிறோம் பாருங்கள். இதை வச்சு இந்த மார்க்கிங் பென்சிலை லாக் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், த்ரெட்டை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு இங்கே பாருங்கள், நம்ம எந்த இடத்துல நமக்கு இது சென்ட்ரோ அங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இது சென்ட்ரு, இங்கே ஒரு புள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இங்கே பாருங்கள், த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக பிடிச்சிட்டு ரவுண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு வரும். டைட்டாக இழுத்து போடணும். அது வந்து நகரக்கூடாது, பார்த்துக்கணும். நகராமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து கோணம் இல்லாமல் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த இடம் இதே அளவில் எனக்கு வரணும் இல்லையா, அதனால் பார்த்தீங்களா, ரவுண்டு கரெக்டாக வந்திருக்கா. இப்படி தான் நீங்கள் நம்ம மார்க்கிங் ரவுண்டு வந்து நமக்கு தேவையான ரவுண்டுக்கு இந்த மாதிரி தான் ரவுண்டு வரையணும். வரைஞ்சிட்டு இதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டை வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம இது எது டிசைன் வேணுன்னா நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல இந்த ரவுண்டை வெட்டிடுறேன். இருங்க, ரவுண்டு வந்துருச்சா. அது சூப்பராக இருக்கு பாருங்கள் ரவுண்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இது எது வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ளவர் வேணுன்னா நம்ம ஃப்ளவரு, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் நம்ம இதில் வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரியும் நம்ம ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி பருப்பி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ராக் வைக்கலாம், சுடிதார் டாப்பு வைக்கலாம். நமக்கு எதுக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃப்ளவராகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப் வெட்டினதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னொன்று கூட கட் பண்ணி காட்டுறேன்.